Hello friends, welcome to my channel Tamil's Lifestyle. இன்னைக்கு நம்ம ஹோம் பேக்கிங் செய்யறதுக்கு பேசிக்கா என்னெல்லாம் தேவை, என்னென்ன ப்ராடக்ட்ஸ் தேவை அப்படிங்கறத தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுல நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பார்க்க போறது எலக்ட்ரிக் பீட்டர். நான் வச்சிருக்கிறது இந்த பேசிக் மாடல். பிராண்ட் நேம் பாத்தீங்கன்னா ஸ்கார்லெட். இதுல வந்து 7 ஸ்பீட் இருக்கு. இது கூட என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக் பீட் பண்ணுற ஹேண்ட்ஸ் 2 வரும். அப்புறம் மாவு பிசையறதுக்கு அதாவது விப்பிங் ஹேண்ட்ஸ் 2, மாவு பிசைறதுக்கு 2 ஹேண்ட்ஸும் வரும். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஷாப்லலாம் பார்த்தீங்கன்னா 550, 600 அந்த மாதிரி ஒவ்வொரு ஷாப்புக்கு ஏற்ற மாதிரி கிடைக்குது. இது வந்து பிகினராக இருக்கீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இதை 1 இயராக யூஸ் பண்ணுறேன். எனக்கு எந்த ப்ராப்ளமும் சோஃபார் இல்லை, நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு இருக்குது. இது வந்து நான் நிறைய ஆன்லைன் ஷாப்பில் பார்த்துருக்கேன். பட் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மீஷோவில் வாங்குறதுக்கு. ஏன்னா மீஷோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கிட்டு நமக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குது இல்லைன்னா ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை, உங்களுக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னா நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம், கேஷ்பேக் வந்துடும். அதே மாதிரி கேஷ் ஆன் டெலிவரியும் இருக்குது. ஸோ அதனால் வந்து இது மீஷோவில் வாங்குறது பெஸ்ட்டு. அதுவும் இல்லாமல் கம்மிங் 7th பார்த்தீங்கன்னா ஆஃபர் போட்டிருக்காங்க, 50% ஆஃபர். நீங்கள் என்னோடய கோட் யூஸ் பண்ணி அன்றைக்கி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்னா நீங்கள் நிறைய ப்ராடக்ட்ஸ் அன்றைக்கி வாங்கலாம், உங்களுக்கு கம்மி ரேட்லேயே கிடைக்கும். மீதி என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் நமக்கு தேவைன்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்ஸு. இது வந்து சில்வர் அப்புறம் பிளாஸ்டிக்கில் கிடைக்கிது. நீங்கள் வாங்கும் போது 1 கப் வந்து 240 இல்லை 250 ml இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ரெசிபி வந்து அந்த ரேஞ்சில் தான் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மிக்சிங் பவுல்ஸ், உங்களுக்கு எந்த மெட்டீரியல் வேணுமோ அதில் நம்ம வாங்கிக்கலாம். மிக்சிங் பவுல்ஸ் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக், கிளாஸ் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வீட்டில் இருக்கிற ஏதாவது பேஷன் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்மளுக்கு மாவு சலிக்கிறதுக்கு ஒரு ஷிஃப்டர் வேணும். ஷிஃப்டர் இந்த சல்லடை சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. இப்போ வந்து உங்கள்கிட்ட பீட்டர் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நமக்கு ஒரு விஸ்க் வேணும். ஏன்னா அந்த முட்டையெல்லாம் பீட் பண்ணுறதுக்கு விஸ்க் இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பாச்சுலா, சிலிகான் ஸ்பாச்சுலா. இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கும். இது எதுக்குன்னா நம்ம கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் கேக்ஸுக்கு. நெக்ஸ்ட்டு நமக்கு ஒரு ஆயில் ப்ரஷ் இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும். எதுக்காக அப்படின்னா கேக் பேன்லலாம் நம்ம ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கும் கேக் மேலே வந்து இந்த சுகர் சிரப்பெல்லாம் நம்மளுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதுக்கடுத்து நமக்கு வேண்டியது பார்த்தீங்கன்னா இந்த ஐசிங் நைஃப்ஸு. இது வந்து 3மே செட்டாக கிடைக்கிது. 3 டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்கும். இது இருந்தால் நமக்கு வந்து ஐசிங் பண்ணுறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு வந்து பைப்பிங் பேக், நம்ம க்ரீம்ஸை வந்து கேக் மேலே ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பேசிக்கான நாசல் செட்டு 100 ரூபீஸ்லேருந்தே கிடைக்கிது. ஆன்லைன்லேயும் சரி, நம்ம இந்த பேக்கிங் ஷாப்லேயும் கிடைக்கிது. இந்த பிளாஸ்டிக்கில் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த நாசல் கப்லன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம நாசல் ஸ்ட்ரைட்டாக போட்டு யூஸ் பண்ணுறது இந்த கப்லர் போட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரே க்ரீமை வந்து நிறைய நாசல்ஸ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட் நாசல் போட்டு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த கப்லர் யூஸ் ஆகும். இல்லைன்னா நமக்கு ஒவ்வொரு வாட்டியும் வேறு இதில் மாற்றிக்கிட்டு இருக்கணும். அதுக்கு பதில் இந்த கப்பில் யூஸ் பண்ணிக்கலாம், ஈஸியாக இருக்கும். இது சின்னது, அது பெருசு, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. இந்த எல்லா ப்ராடக்ட்ஸுக்குமே நான் கீழே மீஷோக்கான கோட்ஸ் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு கேக் வச்சு நம்ம டெக்கரேஷன் பண்ணும் போது அந்த கேக் டர்ன் டேபிள் இருந்தால் நமக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கேக்கை செய்யறதுக்கான கேக் பேன்ஸ். இதுவும் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் அண்ட் சைஸில் கிடைக்கிது. உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குமோ பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட பேன் எதில் செய்ய போகிறீங்களோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து 5 இன்ச்சிலேருந்து கிடைக்கிது. இதில் வந்து எல்லாமே வேணும் அப்படின்னு கிடையாது. பேசிக்காக உங்கள்கிட்ட ஒரு ஸ்பேச்சுலா, ஒரு மெஷரிங் கப், ஒரு பவுல் இருந்தாலே போதும். மீதியெல்லாம் நம்மளால் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்க முடியும், இந்த டேபிள் இதெல்லாம். பட் நான் இது எல்லாத்துக்குமான கோட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். விருப்பம் இருந்தால் அதில் போய் பாருங்கள். என்னோட லிங்க் போட்டு அதில் போய் நீங்கள் ஓப்பன் பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 30% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் கம்மிங் 7th பார்த்தீங்கன்னா மீஷோவில் வந்து 50% ஆஃப் போட்டிருக்காங்க. ஸோ அது ப்ளஸ் என்னோட 30% உங்களுக்கு கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல், லைக், ஷேர், கமெண்ட். தேங்க்யூ.